ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் உசுருக்குள் கூடு கட்டி அத்தியாயம் 29. புன்னகை முகமாக வீட்டிற்குள் சென்ற தன்னோட பாஸை பார்த்த முரளிக்கு மனம் அடைத்து கொண்டது. எப்படி இருந்தவர் இந்த ஒரு மாதத்தில் ஜெயில் வாழ்க்கையில் இப்படி ஆகிவிட்டாரே என்று நினைத்தான். வீட்டிற்குள் வந்தவர்களை வாங்க என்று வரவேற்றான் இறுகிய முகத்துடன் கதிரவன். அவனை பார்த்த ஆத்திரேயனுக்கு அவன் சொல்லிவிட்டு போனதுதான் ஞாபகம் வந்தது. உங்களை பழி வாங்கத்தான் படித்தேன், பதவியில் இருக்கேன், பழி வாங்காமல் விடமாட்டேன் என்றானே. குட். என் பணத்தாலும் அந்தஸ்தாலும் கூட இப்போ தப்பிக்க முடியலை. நான் நினைத்தால் வேறு வழியில் நடத்தலாம், ஆனால் எனக்கு அதில் இஷ்டமில்லை. குட் மூவ் என்று நினைத்தான். சார், நீங்கள் 2 பேரும் அதுவும் அந்த அறையில் இருங்க. அங்கே சிசிடிவி இருக்குது. சஞ்சீவ் அறையில் நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம் டிவியில் என்றான். ஓகே என்று வக்கீலும் போலீஸும் அந்த அறைக்குள் போய்விட்டார்கள். இப்போ கதிரவனும் ஆத்திரேயனும் நேருக்கு நேர் நின்றார்கள். எனக்கு உன்னோட உதவி வேணும் என்று ஆத்திரேயன் கதிரவனிடம் கேட்க ஆச்சரியமாக பார்த்தான் கதிரவன். என்கிட்ட இப்படி கேட்குறீங்களே, செய்வேன்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க என்றான். தோளை குலுக்கிய ஆத்திரேயன், ரொம்ப சிம்பிள். உனக்கு உன் அக்கா மேலே பாசம், அதில் பாதியாவது உன் அக்கா மகன் மேலே கண்டிப்பாக இருக்கும். ஒரே ரத்தமாச்சே என்றான். சொல்லுங்க. எந்த மகனும் அப்பா ஜெயிலுக்கு போகிறத விரும்ப மாட்டான். தெரிஞ்சோ தெரியாமலோ என் வாழ்க்கையில் ஜெயிலுக்கு போயிட்டேன். உன்மேல் எனக்கு எந்த கோபமும் இல்லை. சொல்லப்போனால் நன்றி உணர்வு தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவித்தால் அது கூட எனக்கு ஒருவித ஆறுதல் தான். என் மனசுக்குள்ள 1000 ரணங்கள் இருக்குது. சூழ்நிலை கைதியாத்தான் உன் அக்கா கழுத்தில் நான் தாலி கட்டி புள்ள பெற்று விலகி நின்றேன். அதற்கான தண்டனையை நீ தர்ற, சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போகிறேன். ஆனால் என் மகனுக்கு தெரியக்கூடாது. என்னோட இமேஜ் என் மகன்கிட்ட போயிடும் அப்படின்னு நான் இதை கேட்கலை. ஏன்னா இந்த ஒரு மாதமாக என் குடும்ப கௌரவமும் மானமும் அந்தஸ்தும் மீடியாக்களில் போயிருச்சு. அதுக்கு நான் வருத்தப்படலை. ஆனால் என்னால் தான் என் அம்மா அப்பாவிற்கு இந்த நிலை. அம்மா, உன் அக்காவை இந்த அளவு கொடுமைப்படுத்தியதை என்னால் நம்பக்கூட முடியலை. நான் கண்கள் கட்டிய குதிரையாய் இருந்துட்டேன். நான் வீட்டில் இருக்கும் நேரம் ரொம்ப குறைவு. இருந்தாலும் என் மகன் கூடத்தான் இருப்பேன். அறையை விட்டு வெளியே வந்தாலும் சாப்பிடத்தான் வருவேன். உன் அக்காவை நான் கண்டுக்கலை. அதற்கான தண்டனை தான் இது. கேஸ், ஜெயிலுக்கு போனது எதுவும் என் மகனுக்கு தெரியக்கூடாது என்றான் ஆத்ரேயன். குட். நீங்களும் எனக்கு ஒரு உதவி செய்யணும். என் அக்காவுக்கு எதை பற்றியும் தெரியாது. நீங்கள் அமெரிக்காவில் இருந்து வர்றீங்க. கேஸ், ஜெயில், தண்டனை எதை பற்றியும் என் அக்காவுக்கு தெரிய வேண்டாம். குழப்பமாக கதிரவனை பார்த்தவன், அது எப்படி? நடந்ததெல்லாம் உண்மையானது. உன் அக்காவை கூப்பிட்டு உண்மையான விசாரிப்பாங்களே, கோர்ட்டில் அப்போ உண்மை தெரியாதா? தெரியத்தானே செய்யும் என்று கேட்க, அதை நான் பார்த்துக்கிறேன் என்றான் கதிரவன். ஓகே என்று ஆத்ரேயன் தலையை குலுக்க, நீங்கள் இப்படியே உங்கள் மகனை போய் பார்த்தால் நீங்கள் சொல்லாமலே அவன் கண்டுபிடிச்சிருவான். மாமா, என் டேடை என்ன பண்ணினீங்க அப்படின்னு கேட்டுருவான். அந்த ரூமில் போய் ட்ரிம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு வாங்க. உங்கள் பிராண்ட் ட்ரெஸ் அங்கே இருக்குது, போட்டுட்டு சீக்கிரம் வாங்க. உங்கள் மகன் உங்களுக்காக ஆவலாக காத்திருக்கான் என்றான். அப்போதுதான் ஆத்திரேயனுக்கு அது உரைத்தது. தன் உடை, உருவம், மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டியே என்றபடி அந்த அறைக்குள் போனவன் 15 நிமிடத்தில் பழைய கம்பீரமான ஆத்திரேயனாக வந்தான். அவனை பார்த்த ஆதித்யனுக்கு, நித்திலா இவனுக்கு பொருத்தம் இல்லை, முட்டாள்தனமாக பெரியவர்கள் முடைத்து விட்டார்கள் என்று பெருமூச்சு விட்டான். அதோ அங்கே மெரூன் கலர் கதவு, அங்கே தான் இருக்கா உங்கள் மகன் என்றதும் வெளியிலிருந்து புறப்படும் அம்பாய் ஆத்ரேயன் அந்த அறையை திறந்து கொண்டு உள்ளே சென்றான். கதிரவன் தன் லேப்டாப்பில் அங்கே நடப்பதை பார்த்தான். அறைக்குள் நுழைந்ததும் கட்டிலைத்தான் தேடினான் ஆத்ரேயன். அங்கே நித்திலா ஜூஸை ஒரு டம்ளரில் கொடுக்க அதை வாங்கி குடித்தான் சஞ்சீவ். கதவு திறந்த சத்தம் கேட்டு ஆவலாக பார்த்த சஞ்சீவ், டேடி டேடி என்று தன் 2 கைகளையும் விரித்து கொண்டு கத்த, ஓடி வந்து மகனை அப்படியே தூக்கியபடி தட்டாமாலை சுற்ற சஞ்சீவ் சந்தோஷத்தில் பொங்கி சிரித்தான். சற்று நேரம் மகனை தூக்கி கொஞ்சி முத்தமிட்டு நிமிரும்போது ஆத்ரேயனின் கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்தது. டேடி, ஏன் அழுறீங்க என்று சோகமாக சஞ்சீவ் கேட்க, நோடா நோடா சிங்கம், டேடி
டேடியால் உன்னை முன்ன மாதிரி வந்து பார்க்க முடியலை, இன்னும் எவ்வளவு நாளைக்கு இப்படின்னு தெரியலை, சீக்கிரம் வந்து அப்பா உன்னை என் கூட தூக்கிக்கிட்டு போயிருவேன் என்றதும் தான் தாமதம். ஏய் 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 தல் 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 தல்டா என்று நெத்திலா கத்த, அதுவரை அந்த அறையில் அவள் இருந்ததை கண்டுகொள்ளாத ஆத்திரேயன் என்ன என்பது போல் பார்க்க, அவள் கோபமாக அவனை முறைத்து கொண்டு இருக்க உடல் நடுங்கியது. அந்த ஏசி அறையிலும் உடல் வியர்த்து தெப்பமாக நனைந்து இருக்க அவளுக்கு மூச்சு தடுமாறியது. இவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி என்னமோ மாதிரி இருக்கா என்று ஆத்திரேயன் மகனை பார்க்க, சஞ்சீவ் அழுது கண்ணீர் வடிய, அப்பா 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 மாமா 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 கூப்பிடு என்றான் திக்கு திணறி. சரியாக அந்த நேரம் அறைக்குள் ஓடி வந்தான் கதிரவன். அவனை பார்த்ததும் கதிர் கதிர் சஞ்சிப்பா சஞ்சிப்பா என்று சொன்னவள் அழுகையில் உதடு பிதுங்க முகம் அப்படியே கோணலாகி கொள்ள அப்படியே மயங்கி சரிந்தவளை ஓடி வந்து தாங்கிய கதிரவன், ஒண்ணுமில்ல என்று சஞ்சீவை பார்த்து சொன்னவன், சஞ்சீவ் பயப்படக்கூடாது, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, மாமா இருக்கேன்ல, டாக்டர் வந்துருவாங்க என்றவன் நெத்திலாவை தூக்கி கொண்டு அடுத்த அறைக்கு சென்றான். மகனை மெல்ல மெத்தையில் படுக்க வைத்த ஆத்திரேயன் மகனின் அழுத கண்களை துடைத்து விட்டு பாதி குடித்துவிட்டு இருந்த ஜூஸை எடுத்து மகனிடம் கொடுத்து, இதை குடி சஞ்சி என்றான். அவனும் வாங்கி குடித்துவிட்டு, என்னால் தான் அப்பா அம்மாவுக்கு இப்படி ஆகிருச்சு என்றான். உன் அம்மாவுக்கு என்ன என்று ஆத்திரேயன் கேட்க, நீங்களும் நானும் அம்மா மேலே அன்பாக இல்லை, அம்மாவை கவனிக்கலை, பாட்டி அம்மாவை கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க, என்னை அம்மா கிட்டே இருந்து 2.25 வயசில் பிரிச்சுட்டாங்க, அதனால் அம்மாவுக்கு இப்படி ஆகிருச்சு, அது அம்மாவுக்கே தெரியலப்பா என்று மாமன் தனக்கு சொன்னதை சொன்னவன், நான் உங்களை பார்த்த சந்தோஷத்தில் அம்மாவை மறந்துட்டேன்ப்பா, அதுதான் அம்மாவுக்கு இப்படி ஆகிருச்சு என்றான். ஆத்திரேயன் அதிர்ந்து போனான். என்ன இது புது பிரச்சனை என்று குழம்பியவன் மகனை எளிதாக கைகளில் தூக்கி கொண்டு அறையை விட்டு வெளியே வர டாக்டரும் வேகமாக வந்தார். கதிரவன் இருந்த அறைக்குள் இவர்களும் சென்று பார்க்க நெத்திலா மயங்கி கிடந்தாள். டாக்டர் பரிசோதித்து விட்டு ஊசி போட்டவர், தூங்க ஊசி போட்டிருக்கேன், இனி நாளை காலையில் தான் எழுந்து கொள்வாள், பயப்பட ஒன்றும் இல்லை, ரொம்ப வீக்காக இருக்கா. மகன் அப்பாவிடம் கொஞ்சியதும் பயம் வந்திருக்கும், அதுதான் இப்படி என்றார். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர் என்று ஆத்திரேயன் கேட்க, அன்புக்கு ஏங்கினவ, அன்புக்காக அடிமைப்பட்டவ, கொடுமைகளை அனுபவித்தவ, 27 வயதில் அத்தனை கஷ்டமும் பட்டவ, மகன் ஒன்றே உயிர் மூச்சு என்று இருந்தவள், மகனை பிரித்ததும் கொஞ்சம் கொஞ்சமாக பாதிக்கப்பட்டு இப்போ இந்த நிலைக்கு வந்துட்டா. அவளுக்கு மறுக்கப்பட்ட அன்பும் காதலும் குடும்ப வாழ்க்கையும் எல்லாத்தையும் விட அவள் மகன் வேணும். மகனால் மட்டும்தான் அவளை பழைய நிலைக்கு கொண்டு வர முடியும். தொலைச்ச இடத்துல தானே சார் தேடணும், அப்போத்தான் தொலைச்சது கிடைக்கும். அவளுக்கான அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் காதலையும் அவள் எங்கே எதிர்பார்த்தாலோ எங்கே தொலைத்தாலோ அங்கேதான் நீங்கள் தேடணும் என்றார் டாக்டர். ஆத்திரேயன் கூனி குறுகி போனான். சின்ன பையன் மகன் சொல்கிறான், அம்மா என்மேல் வச்ச பாசத்தால் தான் அம்மாவுக்கு இப்படி ஆகிருச்சுன்னு. ஆனால் 18 வயது சிறு பெண் என்னை நம்பி என் கையால் தாலி கட்டி கொண்டு என் வீட்டிற்கு வந்தபோது அவளுக்கான அன்பையும் காதலையும் பாசத்தையும் என்கிட்டத்தானே எதிர்பார்த்து வந்திருப்பாள். அப்போ தப்பு என் மேலே தான். ஆனால் அப்போ என் மனநிலையே வேறாக இருந்ததே. காதலித்து வாழ்ந்த மனைவியை பிரிந்த சோகம் என்மேல் தவறு இல்லை என்று நினைத்தேனே. என்னுடைய காதல் தோல்வி பற்றி தெரிஞ்ச பிறகுதானே இவள் என்னை திருமணம் செய்ய ஒத்துக்கொண்டாள். நீச்சல் தெரியாமல் குளத்தில் குதித்துவிட்டு இப்போ மூச்சு விட முடியலையே, மொழி புதுங்குது என்றால் நான் என்ன செய்வேன், என்ன செய்ய முடியும்? நானே அந்த குளத்தில் விழுந்து செத்து மிதக்கும் பிணம். இவளை எப்படி நான் காப்பாற்றி இருக்க முடியும்? நெத்திலாவை பார்த்தபடி எங்கோ நினைவு இருக்க நின்றவனை பார்த்த கதிரவன், வாங்க அவ தூங்கட்டும் என்று கதவை சாத்திவிட்டு வெளியே வந்தவன் சஞ்சீவை தூக்கி, நீ இல்லைடா, உன்னால் உன் அம்மா இப்படி ஆகலை, உன் அம்மா இப்படி ஆக நான், உன் அப்பா, ஏன் அம்மா அப்பா, உன் பாட்டி தாத்தா, ஏன் இந்த சமூகம், அதன் கட்டுப்பாடுகள் எல்லாமே காரணம்தான், சரியாகிடுவா என்று அவனை தேற்ற, நான் தான் முட்டாள்தனமாக டேடியை பார்த்த சந்தோஷத்தில் அம்மாவை கவனிக்கலை என்றான். இல்லைடா, நான் சிசிடிவி மூலமாக உன் அம்மாவைத்தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன்.
அப்போவே வந்திருந்தா அம்மாவுக்கு இப்படி ஆகியிருக்காதே மாமா என்றான். இல்லடா, உன் அப்பாவை உன் அம்மா இப்போத்தான் பார்க்குறா. அவங்க 2 பேருக்கு இடையே ஏதாவது ஒன்று உன் அம்மாவை பாதிக்குதா அப்படின்னு பார்க்கணும்னு டாக்டர் பார்க்க சொல்லி இருந்தாங்க. நீங்கள் ரெண்டு பேரும் சுத்தினதை கொஞ்சினதை பார்த்து சாதாரணமாக தான் இருந்தா. உன் அப்பா உன்னை தூக்கிக்கிட்டு போகிறேன்னு சொன்னார்ல, அங்கே தான் அவளுடைய ரியாக்ஷன் மோசமாக மாறுச்சு. ஆனால் டாக்டர் அதை பார்த்துட்டு சொல்கிறாங்க, உன் அப்பா வந்தாலே உன் அம்மா முகம் சுணங்குது, கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்தா, அப்புறம்தான் ஹெவியாக ஆனதாக சொல்கிறாங்க. அதுவும் நல்லது தான், அப்போத்தான் அம்மாவுக்கு சரியான சிகிச்சை கொடுக்க முடியும். நீ கவலைப்படாத, இன்று உனக்கான நாள். உன் அப்பா இன்னைக்கு போனால் எப்போ வருவாருன்னு அவருக்கே தெரியாது. அப்படி ஒரு வேலையில் மாட்டிக்கிட்டாரு. அதனால் நீ என்ஜாய் பண்ணு என்றவன் போய் ஜூஸ் கொண்டு வந்து ஆத்திரேயனிடம் கொடுத்துவிட்டு சென்றான். இன்னொரு அறையில் இருந்த டிவியில் இதை பார்த்து கொண்டிருந்த போலீஸார், மேடமுக்கு என்ன சார் பிரச்சனை என்றதும் நித்திலாவின் பிரச்சனை பற்றி சொல்லவும், என்னதான் எதிர்த்தரப்பு வக்கீல் என்றாலும் அவரும் போலீஸாரும் கண்கலங்கி விட்டார்கள். அடுத்து மதிய உணவு அவர்களுக்கு அதே அறையில் அவனே கொண்டு வந்து கொடுத்தான். பிறகு அப்பா மகனுக்கு கொண்டு வந்து கொடுத்து சாப்பிட வைத்தான். பல நாட்களுக்கு பிறகு வீட்டு சாப்பாடு. ஆமாம், நித்திலா தான் இவர்களுக்காக சமைத்தாள். டேட், மாம் உங்களுக்கு பிடிச்சதா பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க பாருங்க என்றான். என்றான் ஆத்ரேயன். உண்மைதான், அவன் வீட்டில் இருந்தால் அவனுக்கு பிடித்ததாத்தான் செய்வாள் நித்திலா. இதை அவன் அப்பா உணரலை, இப்போ உணர்ந்தான். வீட்டில் வேற யாரும் இல்லையா, நீங்களே எல்லாம் செய்கிறீங்க என்று ஆத்ரேயன் கேட்க, அதனால் என்ன, யாருக்கு செய்கிறேன், என் நித்திக்கும் என் மருமகனுக்காகவும் தானே என்றான் கதிர் சிரிப்புடன். உங்களுக்கு என் மேலே கோபம் வரலையா என்று ஆத்ரேயன் கேட்க, வராமலா இப்போ 1 மாதமாக இதெல்லாம் நடக்குது, வந்தது ஒரே ஒரு கோபம்தான், அவளை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி இருக்கலாம் என்றான். செஞ்சிருக்கலாம். நான் என்ன, என் அம்மா அவளை கழுத்தை பிடிச்சி தள்ளியும் போக மாட்டேன்னு சொல்லிட்டா. நானும் வசதியாக அவள் பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டேன் என்றான் குற்ற உணர்வில். அவனால் நித்திலாவிற்கு இப்படி ஒரு நிலை வந்ததை தாங்க முடியலை, வலித்தது. 2 பெண்களை திருமணம் செய்து இருவரையும் நிம்மதியாக நான் வாழ விடலை என்று நொந்து போனான். ஃப்ளைட் ஏற டைம் ஆச்சு என்று கதிரவன் சொல்ல ஆத்ரேயன் மகனிடம் விடைபெற்றான். கதிரவன் சஞ்சீவ் கூட இருக்க நித்திலா இருந்த அறைக்கு வந்தவன் அவள் முகத்தை பார்த்தான். அவன் வீட்டில் இருந்ததை விட ரொம்ப நல்லா இருந்தா. அவளை பார்த்தவன், உன்கிட்ட பேசணும், நிறைய பேசணும், எனக்கான தண்டனையை அனுபவிச்சுட்டு உன்கிட்ட வந்து பேசி மன்னிப்பு கேட்கிறேன் என்றவன் வெளியேறி விட்டான்.